அகமது அலி என்ற பழனி பாபா அவர் யாரு, உண்மையிலே அவர் எங்கிருந்து வந்தார்? பரவலாக தெரியல, பழனி பாபான்னு யாரும் தெரியல. அது எம்ஜிஆரால் தான் பரவலானது. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அகமது அலி என்ற நபர் பழனி பாபா என்ற போர்வையில் தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்தால் அனுமதி கொடுக்காதீர்கள், அனுமதிக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வரும். அவர் வந்து திமுக மேடையில் பேசியிருக்காரு, பாமக மேடையில் பேசியிருக்காரு, அதிமுக எம்ஜிஆருக்காண்டி அவருக்காண்டி வாக்கெல்லாம் சேகரிச்சிருக்காருன்னு சொல்லுவார். பழனி பாபா யார், எந்த அரசியல் புள்ளியை வந்து பின்பற்றினாரியா? ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கிய தேவருடைய அந்த கூட்டத்தில் பாபா வந்து சின்ன பையன் நல்லா பேச வச்சு அவரை மூக்கியா தேவர் வளர்த்து விட்டவர் தான் பழனி பாபா. ஓப்பனாக சொல்ல போனால் அப்படி தான். டாக்டர் வந்து வன்னியர் சங்கமாக இருக்குது, வன்னியர் சங்கமாக வந்து கட்சியை ஆரம்பிக்கலான்னு போது அப்போ பாபாவை போய் சந்திக்கும் பாபான்னு சொல்கிற கட்சியை ஆரம்பிங்க. இன்றைக்கி வந்து சீமான் சொல்கிறாரு இல்லையா, திராவிட கட்சியை தமிழ்நாட்டில் வேரோடி மண்ணும் குழுங்கி போடணுன்னு. இந்த சொல்லாடலை பழனி பாபா 89-90 வாக்கிலே அவர் மேடைகளில் பேசிட்டார். தமிழரசனாக இருக்கட்டும், கலியபெருமாள் ஐயா இருக்கட்டும், எல்லாமே சிறையில் பாபா கூட நடக்கும். அப்போல்லாம் வந்து சிறையில் வந்து தீப்பெட்டியெல்லாம் அலோவ் பண்ணுவோம். தமிழரசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தீப்பெட்டி குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சிக்கு முனையில் மருந்து வருது பார்த்தீங்களா, அந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கொளுத்தி போட்டோன்னா அது என்ன ஆகும், சவுண்டு வரும். ஆனால் எதிராளி என்ன பண்ணுவோம், வெடிகுண்டு ஓட தானே செய்வான். அந்த பிளான் பண்ணி தான் அவங்க தப்பிச்சு போனது. அன்னிலிருந்து தான் அந்த தீப்பெட்டிக்கு வந்து சிறையில் வந்து அனுமதி இல்லை, இன்ன வரையிலும் இல்லை. அதேமாரி ஒரு தடவை வந்து பாபா ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ண பாபா காசு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை பாபா 3 டேங்க் வண்டியை ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக ஜெலட்டின் குச்சியை அடிச்சு அந்த கிருஷ்ணசாகர் அணை இருக்கு இல்லையா, அதை வந்து 3 லாரியும் ஒரே நேரத்தில் அடித்து காலி பண்ணணும். இப்போ அந்த அணை வந்து முழுக்க உடைஞ்சிடும். மறுபடியும் கட்டணும்னு சொன்னால் 50 வருஷமாச்சும் ஆகும். அதுவரையும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தாராளமாக வந்துட்டு இருக்கும். இந்த காவேரி நீர் பிரச்சனையே அன்னைக்கே தமிழரசன் சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் ஐயா தடாரஹிம் அவர்கள். வணக்கம் ஐயா. வாங்க. உங்களுடைய அவருடைய சிஷ்யன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பெருமைப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு அகமது அலி என்ற பழனி பாபா அவர் யார், உண்மையிலே அவர் எங்கிருந்து வந்தார், அவருக்கு அரசியல் அனுபவம், அரசியல் புரிதலாம் எப்படி வந்துச்சு, எப்படி இந்த மாதிரிலாம் அரசியல் ஆர்வப்பட்டு உள்ளே வந்தார், உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துங்க ஐயா. நான் வந்து 88-87 வாக்கில் தான் நான் அவரை சந்திக்கிறேன். போகிறோம், அந்த பள்ளிவாசல் தெரு போகிறோம், வண்டி பைக்கு அவர் நிப்பாட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன். நான் அதுக்கு மேலே போய் உட்காந்துருக்கேன். அங்கே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பனியன் ஒன்று போட்டுட்டு, இந்த மலேசியாலெலாம் கட்டுவாங்க லுங்கி, அந்த நயலான் லுங்கி கட்டிட்டு பீடா போட்டுட்டு அப்படியே பேசி புக்கு படிச்சுட்டே இருக்கார். அவர் கேட்குறாரு, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு. சரின்ட்டு அவரும் கம்முன்னு வந்துட்டு நானும் கம்முன்னு வந்துட்டேன். நான் உட்காந்துருக்கேன், அவரும் உட்காந்துருக்கு, யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். அவர் கொஞ்ச நேரம் கழித்து உமர் பார்க்கு மேலே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு, வலைக்கும் சலாம், வாடா உட்கார் அப்படின்னாப்புல அவரை உட்காந்துக்கும்போது நான் சொன்னேன்ல ரஹீம் அப்துல் ரஹீம். அப்போ கை கொடுத்துட்டு எடுத்தோடனே, இப்போ நீங்கள் இருக்கீங்க, எடுத்தோடனே என்னடா பண்ணுற, எங்கேருந்துடா வர அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கோபம் வருமா வராது? கண்டிப்பாக வரும். அதேமாரி வந்து என்னடா ப்ரெஸ் வச்சுருக்க நீ, என்னென்ன பிரிண்டிங் பண்ணுற நீ அப்படி இப்படி, நீ வா போன்னு சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, யாராங்க நம்மளை போய் வாடா போடான்றான். எனக்கு அதுக்கப்புறம் அங்கே உட்காரத்துக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. எனக்கு அப்படியே விழுந்துட்டு ப்ரெஸ் அம்ஜிகரில் வச்சுருக்கேன். அம்ஜிகரில் வச்சுருக்கியா? எந்த இடத்துல வச்சுருக்கேன்? சிண்டிகேட் பேங்க் எதிர்க்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் உமர் ஃபாரூக் பேசியிருக்கப்பல நான் ஃபாரூக் கிட்டே சிக்னல் கொடுக்குறேன், போலாம் வாடா அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் பிரிண்டிங் ப்ரெஸ் காலையில் ஒரு 8 மணி வாக்கில் நம்ம அங்கே வடப்பண்ணில் பார்த்த அதே ஜீப் வந்து எங்கள் ப்ரெஸ்க்கு முன்னாடி வந்து நிற்குது. பழனி பாபாவோட ஜீப் நிற்குது. அதே நபர் இறங்கி வர்றார், தனியாக தான் வர்றார். வந்துட்டு அதே பாணியில், என்னடா 8 மணிக்கு திறப்பீங்க காலைல, இப்போ 6 மணிக்கெலாம் தந்துடுவீங்களா? பரவாயில்ல. அப்புறம் இந்த இப்படி இருக்குது, டேய் ஏன்டா இதெல்லாம் வந்து இப்படி பண்ணு அப்படி. அதாவது அவருக்கு அதை பற்றி தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அவர் வந்து ஐடியா சொல்கிறார். அப்போல்லாம் இந்த எழுத்துக்கள் கோக்கு அப்போ நீ இந்த ஸ்டிக்கையும் வச்சுட்டு பண்ணுறேன். இப்போல்லாம் இதெல்லாம் பழைய மாடல்டா, இதெல்லாம் இந்த ஸ்டிக்கு வாங்கு, இதை வச்சுக்கோ, இது கட்டிங் மிஷின் இப்படி பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து தனக்கே உண்டான பாணியில் உரிமையாக பேசும்போது, அப்போ நான் கேட்குறேன், டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறேன். முதல் தடவை நான் பேசுனது அவர்கிட்ட, டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறேன். நல்லா இருந்தால் வரேன், ஏன்
அப்படின்னு. நல்லா இருந்தால் வர ஆமாம், டீ நல்லா போட்டால் வரவை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 2 டீ வர வச்சு 4 டீ வர வச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டோம். அப்போது விழுந்தது தான் அவர்கிட்ட. என்னால் இன்ன வரையிலும் அவரால் மீள முடியல. ஐயா, உங்களுக்கும் பழனி பாபா அவர்களுக்கும் உண்டான முதல் சந்திப்பு பற்றி சொன்னீங்க. ஆனால் அவர் வந்து எங்களுக்கெல்லாம் எப்படி அறிமுகம்னா, அவர் வந்து திமுக மேடையில் பேசியிருக்காரு, பாமகவோட மேடையில் பேசியிருக்காரு, அதிமுக எம்ஜிஆருக்காண்டி அவருக்காண்டி வாக்கெல்லாம் சேகரிச்சிருக்காருன்னு சொல்லுவோம். ஆனால் பின்காலத்தில் இவங்களெல்லாம் எதிர்த்தும் அரசியல் களமாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி பழனி பாபா யார் எந்த அரசியல் கொள்கையை வந்து பின்பற்றினாரியா? ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பிறர் சொல்லி தான், பாபா கூட இருந்தால் அந்த நேரத்தில் பாபாவுடைய நண்பர்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். மூக்கிய தேவர் இருக்கார் இல்லைங்களா, அவரு கூட பழக்கமாக இருக்குது. எப்போவுமே ஒரு சொல்லுவாங்கல்ல, கிராமங்களெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இப்போது ஒரு சின்ன பையனாக இருப்பான். இப்போ நம்ம நாம் தமிழ் கட்சி ஒருங்க இப்போ சீமான் கூட்டத்தில் கூட சின்ன பசங்க திடீர்னு பேசுகிறாங்கல்ல, அதை நம்மலாம் என்கரேஜ் பண்ணுறோமா இல்லையா? நல்லா பேசுவாங்க. நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், அவனை பேச விட்டாங்க. ஆமாம், அதேமாரி தான் மூக்கிய தேவருடைய அந்த கூட்டத்தில் பாபா வந்து சின்ன பையன் நல்லா பேசுகிறான், பேச வச்சு அவரை மூக்கியா தேவர் வளர்த்து விட்டவர் தான் பழனி பாபா. ஓப்பனாக சொல்ல போனால் அப்படி தான் தெரியுது. அப்போ மூக்கிய தேவர் அறிமுகப்படுத்தும் போது அப்போது பாபாவை வந்து ஒரு சிறு வயதில் கொஞ்சம் நல்லா பேசணும்னா கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்புறமா அதன் பிறகு எம்ஜிஆர் கிட்ட போய் மூக்கிய தேவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ எம்ஜிஆர் கிட்ட அறிமுகப்படுத்தி எம்ஜிஆர் கூடவே இருக்காப்புல. சிறு வயதாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிவிடுவேன், இது தவறு சரின்னு சொல்லிவிடுவாப்புல. இது வந்து எப்படின்னா எம்ஜிஆரை பொறுத்தவரையும் எப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவர் வானத்தை பார்த்து நிலாவை பார்த்துட்டு இது நிலாவை பார்த்துட்டு இது சூரியன் சொன்னாலும் ஆமான்னு சொல்கிறக்கூடியவங்க தான் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. இவர் வந்து இல்லை தான் முட்டா பையனை மாதிரி பேசுகிறார், இது போய் நிலாவை போய் சூரியன்றா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அப்போ இவர் அங்கே அறிமுகமாகி அங்கேயே கொஞ்சம் அந்நியமாக இருக்கும்போது அப்போது வந்து எம்ஜிஆருக்கு வந்து பிடிக்கல அவருடைய கேரக்டர், எடுத்தெறிஞ்சு பேசுறது, இது பண்ணுறதெல்லாம். ஆனால் அதிமுக கூட்டங்களெல்லாம் இவரை வந்து பேச வச்சு அந்த இஸ்லாமியருடைய வாக்குகளுக்காக இவரை வந்து பயன்படுத்தியிருக்கார் எம்ஜிஆர். அப்போ வந்து இவருடைய பேச்சு வந்து அப்போ பிரபலம் இல்லைன்னா கூட, ஆனால் இவருடைய பேச்சு மூலிமா இளைஞர்களும் சமுதாயமும் ஒரு விதமான பார்வையை இவர் மீது செலுத்துகிறாங்க. அப்படியே இருக்கும்போது தான் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, அது பரவலாக தெரியல, பழனி பாபான்னு யாரும் தெரியல, அது எம்ஜிஆரால் தான் பரவலானது. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அகமது அலி என்ற நபர் பழனி பாபா என்ற போர்வையில் சட்டமன்றத்துக்குள், அதாவது இது தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்தால் அனுமதிக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வருது. அப்போது பத்திரிகையில் வந்து எம்ஜிஆரே ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா யாரா அந்த பழனி பாபா அப்படின்றது தோணும் இல்லையா? அப்போ கருணாநிதி என்ன, திமுக தலைவர் கருணாநிதி என்ன பண்ணுறாருன்னா, அப்படி யாரா அது கூப்பிடு, இப்போ அவர் நம்ம பகையாளி கூட போதுன்னா அப்போது எம்ஜிஆரை எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் வேணும். அப்போ என்ன வேணும், அப்போ என்ன வேணும்னா திமுக வந்து அதிகமான கூட்டங்கள், எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு 10-15 கூட்டத்தில் பேசியிருந்தாருன்னா திமுகவுக்கு வந்த பிறகு முடுக்கல் அது திமுக வந்து எப்பவுமே அதை பயன்படுத்தும். ஒருத்தனை வந்து நல்லா பேசினாவே பயன்படுத்தும். இன்றைக்கி ஊடகங்கள் கூட பாருங்கள், அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கு கூட சன் நியூஸ் பெருசாக்கும் பார்ப்பீங்க. இன்றைக்கி வேணால் வந்து சீமானுடைய நாம் தமிழ் கட்சி வந்து 2 பேர் விளக்குனாங்கன்னா பெருசாக காட்டுறான் இல்லை, அதேமாரி தான் அவன் வந்து காட்டுவான். இது வந்து திமுகவுக்கு உண்டான குணம். அப்போது இவரை வந்து என்ன பண்ணுறான், எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் கூட்டத்தை இவரும் வந்து தொடர்ந்து ஒரு 2 பொது தேர்தலில் பாபா வந்து ஆதரவாக பேசுகிறேன். அப்புறம் 89ன்னு நினைக்கிறேன், அப்போல்லாம் நாங்கள் அவர் கூட இணைஞ்சிட்டோம் பாபா கூட. 89 வாக்கில் வந்து நாகூர் கலவரத்தை காரணம் காட்டி திமுக என்ன பண்ணிச்சு, அவரை கைது பண்ணி என்எஸ்ஏ போட்டுச்சு, தேசிய பாதுகாப்பு சட்டம். முதல்ல அப்போ தான் போடுறாங்க. அவன் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு திருச்சி சிறையில் வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து பாபா வந்து உணர்ந்த, அடடா அவனாச்சும் பரவாயில்ல, எதிரி இவன் துரோகியாக இருக்கான். இஸ்லாமியருடைய வாக்குகளை முழுமையாக பெற்ற திமுக வந்து அதிகாரத்துக்கு வந்தோடனே ராமகோபாலனுடைய ஒரு அறிக்கைக்கு பயந்து இவன் என்னை கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டான்னு பாபாவுக்கு கடுமையான கோபம். ராமகோபாலன் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, நாகூரில் ஒரு கலவரம் அந்த கலவரத்துக்கு காரணம் பழனி பாபான்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்த அடுத்த நிமிஷமே இவர் கைது பண்ணி உள்ளே போடுறான்னு சொன்னால், அப்போ நீ ராமகோபாலனுக்காக வேலை செய்கிறியா இல்லை முஸ்லீம்களுக்காக வேலை செய்கிறியா நீ? அப்போ அவருக்கு வந்து ஒரு இது ஆகிட்டு உள்ளே இருந்துட்டு கடிதங்களை எழுதி அவருடைய பத்திரிக்கை முக்குல முரசுன்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது. அது வந்து அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்குல முரசு வந்து அது ஒரு தேவர் சமூகத்தில் நடத்திட்டு இருந்த ஒரு பத்திரிக்கை தான் அது முக்குல முரசு. கல்லர் மரவர் அகமுடியவர் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து இவர் வாங்கி அவங்க அப்படியே நிப்பாட்டி இருந்தாங்க, அதை வாங்கி தான் இவர் முக்குல முரசுன்னு நடத்திட்டு இருந்தார்.
அந்த பத்திரிக்கையில் வந்து கடுமையாக விமர்சனங்கள் உள்ளேருந்து கடிதங்கள் எழுதி எழுதி கொடுப்பாரு. ஜெயிலுக்குள்ளே இருந்தே. ஆமாம், எழுதி கொடுத்து திமுகவுக்கு எதிராக பேசும்போது அந்த பார்த்துட்டு தான் டாக்டர் ராமதாசனுடைய என்ட்ரு ஆகிறார். இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே பழனி பாபா முக்கிய காரணம்னு சொல்கிறாங்களே. பாமக வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து பழனி பாபா வந்து வேலை பார்த்தாரு, திமுக எதிர்ப்பை முக்கியமாக வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாயா? அதாங்க, அப்போது இதுதான் திமுகவுடைய இது வந்த உடனே அப்போ என்ன பண்ணுறாரு, டாக்டர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும், வன்னியர் சங்கமாக இருக்குது, வன்னியர் சங்கமாக வந்து கட்சியை ஒரு முடிவு பண்ணுறாங்க, கட்சியை ஆரம்பிக்கலான்னும் போது அப்போ பாபாவை போய் சந்திக்கும்போது பாபா என்ன சொல்கிற, கட்சியை ஆரம்பிங்க, நாம் வந்து பார்த்துக்கலாம். அப்போது வந்து இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்கிறாரு இல்லைங்களா, திராவிட கட்சியை தமிழ்நாட்டில் மண் வேரோடி மண்ணும் பிழுங்கி போடணுன்னு இந்த சொல்லாடலை பழனி பாபா 89-90 வாக்கிலே அவர் மேடைகளில் பேசிட்டார். திராவிட கட்சிகளை வேறோட. ஆமாம், திமுக அதிமுக ரெண்டு பேரையும் சொல்லிட்டார் அவர். திமுக மட்டும் சொல்லாமல், ஏன்னா அந்த நேரத்தில் அவருடைய பாணியில் ரெண்டுமே வந்து ஒரு ஆபத்தான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவார் பாபா, திமுக எப்போல்லாம் எதிர்கட்சியாக இருக்கோ அப்போல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, எப்போல்லாம் ஆளுங்கட்சியாக மாறுதோ அப்போல்லாம் மக்களுக்கு எதிராக இருப்பாங்க. இந்த விஷயத்தை அவர் சொல்லி 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் கூட நான் திமுக நினச்சா தான் நினைப்பேன். ஆமாம், எதிர்கட்சியாக இருக்கும்போது பாருங்கள், சின்ன விஷயத்துக்கு கூட மக்கள் பக்கம் நின்று போராடுவாங்க, கடுமையாக இது பண்ணுவாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக மாறின பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே யூட்டன் அடிப்பு. இல்லை, இப்போ அதுதான் அரசு ஊழியர்களும் அரசு ஆசிரியர்களும் தான் சொல்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க, இப்போ வந்து ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதிர்கட்சி மாதிரி இருந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்மை அதுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளே பேசுவோமே, டெல்லியில் விவசாயிகள் போகிறாங்கன்னா கனிமொழி அனுப்பிவிட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்று போராடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு எதிராக விவசாயிகள் போராடுறாங்க. இந்த பக்கம் வந்து மேல்மா சிப்காட் விஷயத்துக்கு விவசாயிகள் போராடுறாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்குது திமுக. குண்டர் சட்டம் கூட போடுறாங்க. குண்டர் சட்டம் ஒடுக்குது இல்லையா? அப்போ இதுதான் திமுக. அப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து வழக்கு போட்டார். அவர் வந்து ஒரு சொந்த தேவைக்காக போனவர், அதில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள்லாம் வந்து இவரோட காசில் பண்ணாமல் அரசாங்கத்து காசில் பண்ணார், அதனால் அவர் மேலே வழக்கு போட்டுருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது உண்மையாங்க ஐயா? ஆமாம், அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, குடியரசுத் தலைவர் அப்போ வெங்கட்ராமன் இருந்தார். வெங்கட்ராமன் வந்து எப்படின்னா டெல்லியிலேருந்து வருவார், காஞ்சிபுரம் போய் சங்கராச்சாரிய அவர் பெரியவர் இருந்தார், ஜெயேந்தரில் விஜயேந்தரில் பெரியவர். அவரை சந்தித்து தான் தரிசனம் பண்ணிட்டு தான் மறுபடியும் வேறு எதுவுமே இல்லை வருவார். சென்னைக்கு வருவார், சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போவார், சந்திப்பார், மறுபடியும் டெல்லிக்கு போயிடுவார். இது வந்து ஒரு தடவை பார்த்தார், 2 தடவை பார்த்தார். 3வது தடவை என்ன பண்ணிட்டார், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஜனாதிபதி என்பது ஒரு நாட்டினுடைய, இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன். அவர் வந்து இப்படி அரசு பணத்தில் வந்து இப்படி வந்து ஒரு சாரராக நீங்கள் வந்து சந்திச்சுட்டு போகிறது, அது இந்திய மதசார்பின்மைக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் எதிரான, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இது. அதனால் அவர் வந்துட்டு போகிற செலவை அவருடைய சொந்த காசில் வந்து அவர் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பெரும்பாலும் வந்து நீதிமன்றங்கள்லாம் பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஆனால் அந்த வழக்கு பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. பொது வெளியில் வந்து சரிதானே, பாபா போட்ட வழக்கு சரிதானே அப்படின்ற மாதிரி பொது வெளியில் பயங்கரமாக பேசு பொருளாச்சு அந்த வழக்கு. ஆனால் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், தீர்ப்பு வந்து பாபாவுக்கு சாதகமாக அவருக்கு எதிராக அப்படியெல்லாம் கொடுக்கல, அதை அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பட் வெங்கட்ராமன் அதுக்கப்புறம் வரதே நிப்பாட்டிட்டார். ஏன்னா அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாச்சு இல்லையா அது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிநுட்பமான செயல்பாடுகள் வந்து பாபா கிட்ட அதிகமாக இருந்தது. இந்த பழனி பாப்பா வந்து தனக்கு கீழே வந்து பெரிய வழக்கறிஞர் பட்டாளத்தையே வச்சுருந்தார், ஒரு 200 ஜூனியர்ஸ் கிட்ட வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக வந்து அவர் பல வழக்குகள் போட்டிருக்காரு, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் அதுக்கப்புறம் பிரதமர் போன்றவர்களுக்கு எதிராக வந்து வழக்கு போட்டிருக்காரு சார். இதில் வந்து இந்த வழக்கு வந்து இவர் போட்டது வந்து தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட வழக்குன்னா எந்த வழக்குன்னு சொல்லி? இல்லை, அவர் பாபா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான அது நிறைய பேர் புக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு பாபாவை சில பேர் பாராட்டுறேன்னு சொல்லி தூக்கி பழத்தில் போடுறானுங்க. நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர் 500 அதெல்லாம் இல்லை. நிறைய பேர் தோழமை, நட்பு அதெல்லாம் இருந்தது. அவருடைய வழக்கறிஞர்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வழக்கறிஞர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அதில் முக்கியமான நபர் வந்து துரைசாமி, திராவிட கழகத்தினுடைய துரைசாமி. அவர் அடுத்தது நாம் தமிழர் கட்சியில் இருக்கார் பாருங்க, ஜேவியர் ஃபிலிக்ஸு அவர். அப்புறம் வந்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா வேங்கை சந்திரசேகர். இப்படி அங்கங்கே ஒரு 2-3 வழக்கறிஞர் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வழக்கறிஞர் பட்டாங்கல்ல. பட் இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு வழக்கு கொடுத்து இந்த வழக்கு இந்த மாதிரி நடத்துங்கன்னு இவர் கைட் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள நல்ல இது கைட் பண்ணுவார். அந்த கைட் பண்ணும்போது அதேமாதிரி நடத்தி நிறைய வழக்கு, நூற்றுக்கணக்கான வழக்குகள் அவர் மீது போட்டு கூட ஒன்றுத்தில் கூட அவரை குற்றவாளின்னு சொல்லி நிரூபணம் பண்ணல.
ரோட் டேக்ஸே கட்டாமல் கார் ஓட்டணும்னு சொல்கிறாங்க. எலிசபெத் ராணி மாதிரி இவரும் ரோடே டேக்ஸே கட்டணும், ரோடே சரியில்லைனா எதுக்கு உங்களுக்கு ரோட் டேக்ஸ்லாம் செலுத்தணும் அப்படின்லாம். ஆமாம், அந்த நேரத்தில் வந்து நான் கார் வாங்குகிறேன், என்னுடைய சொந்த காசில் கார் வாங்குகிறேன். கார் வாங்குறதுக்கு உண்டான நீங்கள் வரி பணத்தை செலுத்தினதுக்கப்புறம் தான் நீங்கள் காரை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. அதன் பிறகு நான் வந்து சாலை வரி செலுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு வழக்கு போட்டார். அது வழக்கு போட்டார். வழக்கு இவருக்கு பெரும்பாலும் வழக்குகள் இவருக்கு சாதகமாகனு ஆகாது. பட் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதை காரணம் காட்டி இவரும் கட்டாமல் தான் சுற்றிட்டு இருந்தார். வழக்கு காரணம் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால் அப்படியே கட்டாமல் தான் சுற்றிட்டு இருந்தார். அதான் எல்லா சின்ன விஷயத்தை கூட அவர் விட மாட்டாருங்க. ராஜீவ்காந்தி வழக்கு, கொலை வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன திடீர்னு என்னென்னா ரகசிய விசாரணை, ரகசியமாக யாருமே வரக்கூடாது, ரகசியமாக விசாரணை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, புதுப்பேட்டையில் ஒரு கூட்டம் போடுறாரு. புதுப்பேட்டை, இங்கே சென்னை புதுப்பேட்டை. அவருடைய மாமாவுடைய பொதுக்கூட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முஸ்லீம்கள் மட்டும்தான் அவர் கூட்டத்துக்கு வருவாங்கன்னா இல்லை. ஒரு 10,000 பேர் அசால்ட்டாக 100 போஸ்டர் தான் ஓட்டுவோம். நான் சென்னையில் 100 போஸ்டர் ஓட்டுவோம். 10,000 பேர் அசால்ட்டாக வருவோம். அதில் ஒரு 2,000 பேர் தான் முஸ்லீம் இருப்பான். 8,000 பேர் முஸ்லீம் எல்லாருமே வருவாங்க. எல்லா சமுதாயத்தையும் வருவாங்க. அதுதான் பாபாவுடைய. இன்றைக்கி முஸ்லீம் தலைவர்கள் கூட அப்படி போட்டால் யாரும் வரதில்லை. அது இல்லைங்கய்யா, இப்போ எல்லாருக்குமே வந்து பேசுகிற தலைவருக்கு தடை போடுவாங்க. ஆனால் அவர் கூட்டத்துக்கு போகக்கூடாது சொல்லி மக்களுக்கு தடை போட்டதுனால எரும மாடை வர வச்சுலாம் பேசியிருக்காருன்னு. அது ஒரு காலம். அதை எப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்கிறேன் நான். அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அப்போ வந்து ஒரு தகவல் ரகசிய விசாரணை. பட்டவர்கள் வந்து சிபிஐ பிடிச்சி கிளின்னு கிழிக்கிறாரு. சிபிஐ வானத்திலிருந்து குதிச்சு தேவதூதர்களா, நாதாரி போலீஸ் தான் ஆகணும். நீ ஏதோ வழக்கு விசாரணை பண்ணுற, ரகசிய விசாரணை. என்னடா ரகசிய விசாரணை? உலகத்தில் ரகசியமாக நடக்கிறது ஒன்றே ஒன்று தான்டா, சாந்தி முகூர்த்தம் தான்டா ரகசியம். பழனி பாபா பேசுனேன். ஆமாம், சாந்தி முகூர்த்தம் தான்டா. அவருக்கே உண்டான பாணியில் உலகத்தில் நாசமாக போன சாந்தி முகூர்த்தம் தான்டா ரகசியமாக நடக்கும். அது கூட நாதாரி இன்னைக்கு வீதிக்கு வந்துச்சுடா. நீ என்ன வழக்கு போய் ரகசிய விசாரணை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடுமை. ஆனால் அதுக்கு போட்டு அடுத்த நாள் அவரை கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. அதாவது சிபிஐக்கு எதிராகவும் நீதிமன்றத்தை அவமதிச்ச மாதிரி நினச்சி போடுறாங்க. இதெல்லாம் அவர் விடலை, புட்டின்னு பிடிக்கிறாரு. அதன் பிறகு தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் வந்து அதாவது ஆதரித்த அல்லது நான் தமிழ் தேசிய சிந்தாந்தவாதிகளோ அல்லது திராவிட இயக்கமோ அந்த விஷயமா யாருமே பேசுறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்த நேரம் இல்லையா. அப்போ உடனே ஒரு கூட்டத்தை போட்டு அப்படி ஒரு அடிக்கிறாருன்னு போது எப்படி இருக்கும் பார்த்துங்க. வந்து ஆதரிச்சார் அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்கிறாங்க ஐயா. நிறைய இடத்துல இல்லை, அவர் நிறைய ஆதரிச்சார். அவர் ஆதரித்து நிறைய. ஆனால் ஒரு முறை எதிர்த்து கூட சார், அந்த காத்தான்குளம் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அந்த காத்தான்குளம் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் எங்களையே வந்து தோல் கொடுக்குற எங்களையே குத்த பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி எதிர்த்தே இருக்கார். அதன் பிறகு கனடாலேருந்தோ லண்டன்லேருந்து வரக்கூடிய அவங்களுடைய பத்திரிக்கை இருக்குது, புலிகளின் இப்போ புலிகள், அந்த பத்திரிக்கையில் வந்து அதுக்கு அவங்க விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை தவிர்த்திட்டார். இப்போ இன்னைக்கு கூட நான் வந்து கீழே நம்ம பசங்க வந்து கீழே தான் போடுவாங்க, காத்தான்குளத்தை மறந்துட்டிங்களா ரஹீம் பாய் அப்படின்னு போடுவானுங்க. இது பாபா அப்போ அவர் வந்து தெளிவுபட்டார். ஃபஸ்ட்டு எதிர்த்தார், அப்புறம் தெளிவுபட்டார். எப்பவுமே தன்னுடைய சமூகம்னும் போது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு நீதியே இல்லையா. இல்லை, பழனி பாபாவுடைய வாழ்க்கையில் எடுத்துகிட்டா சட்டத்தின் ரீதியாக வந்து பல கேஸ்களை வந்து வாதாடிருக்கு. அதே மாதிரி வந்து விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க முடியுது. இப்போ விடுதலை பாகம் 2 வந்து வெளியாக போகிற, அதில் வர தமிழரசன் கலியபெருமாள் அவர்களோட நேரடி தொடர்பில் வந்து பழனி பாபா இருந்தார். அப்புறம் வந்து அந்த ஆற்றில் நடந்த அந்த பாம்பிளாஸு கூட பழனி பாபா அவருக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, இது எந்தளவுக்கு உண்மை, அது பின்னாடி உள்ள செய்தி இல்லையா? இல்லை, இது வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு வார பத்திரிகையில் வந்து வந்த செய்தி தான் அது. ஆனால் அது பாபா நடந்தது உண்மை. அது என்னன்னு சொன்னீங்க, தமிழரசனாக இருக்கட்டும் அல்லது கலியபெருமாள் ஐயா இருக்கட்டும், எல்லாமே சிறையில் பாபா கூட நடப்போம். சிறைகளை வந்து திருச்சியில் தான் வைப்பாங்க. பெரும்பாலும் 20 அறையில் தான் வைப்பாங்க. 20 அறைன்னு அது பழைய சிறை இல்லையா, அது திருச்சி சிறை 18ஆம் நூற்றாண்டுலேயே கட்டினது, வெள்ளைக்காரன் காலத்துக்கு கட்டின சிறை. இப்போ 20 அறை இன்னும் ஒரு இருக்குது. பெரும்பாலும் அந்த 20 அறையில் தான் ஹை செக்யூரிட்டி பிளாக்காக வச்சுருக்கு திருச்சியில். அப்போ அங்கே தான் வைப்பாங்க. இவங்களும் இருக்கும்போது அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, அப்போல்லாம் வந்து எப்படின்னா சிறையில் வந்து தீப்பெட்டியெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. பீடியை அலோவ் பண்ணுற மாதிரி தீப்பெட்டியும் அலோவ் பண்ணுவாங்க. அப்போது வந்து தமிழரசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தமிழரசன் கலிபெருமாள் ஐயா அவங்கெல்லாம் என்ன செய்யுங்க, அந்த தீப்பெட்டி குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சிக்கு முனையில் மருந்து வருது பார்த்தீங்களா, அந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே நேரத்தில் நாம் இந்த குண்டு போடணும். ஆனால் யாரும் சாகக்கூடாது. தமிழரசன் அவங்களுடைய திட்டம் யாரும் சாகக்கூடாது, நம்ம தப்பிச்சு போயிடணும்.
அப்படி தான் அவங்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பு. கவனம் ஈர்ப்பு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. எத்தனை நாள் சேர்த்துருப்பாங்க பாருங்க. சேர்த்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இந்த இரும்பு துகள்கள் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அதில் வந்து இந்த மணல்லே கொஞ்சம் தடிப்பான மணல் இருக்குது, இதெல்லாம் போட்டு எல்லாமே போட்டு அதை வந்து உருண்டை பண்ணி காய வச்சு அதை வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரியே, இந்த அசுரன் படத்தில் உருண்டை வரும்ல அந்த மாதிரி. ஆமாம் உருண்டை இது மாதிரி செஞ்சுட்டு அது கொளுத்தி போட்டோன்னா அது என்ன ஆகும், சவுண்டு வரும் புஷ்ஷுன்னு. ஆனால் எதிராளி என்ன பண்ணுவான், வெடிகுண்டுன்னு ஓட தானே செய்வான். அவனை பொறுத்த வரைக்கும் அது வெடிகுண்டா தான் தெரியும். அந்த காலமாக இருக்கட்டும் இந்த காலமாக இருக்கட்டும், வெடிகுண்டுன்னு சொல்லி ஓட தானே போவோம் தர, வெடிகுண்டை பிடிச்சி யாருன்னா இது இந்த வெடி பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. அப்போது நம்மளை கண்டு நம்மளை பிடிக்கிறதுக்கு காவலர்கள், சிறை காவலர்கள் வரக்கூடாது. அதே இது நம்ம தப்பிச்சும் போகணும். ஆனால் அவங்களுக்கு எதுவும் ஆகவும் கூடாது. அந்த பிளான் பண்ணி தான் அவங்க தப்பிச்சு போனது. அப்போ அந்த விஷயத்தை வந்து பாபா சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த இதை வந்து அவ்வளோ திறமையாக வந்து நானே அசந்து போய்ட்டு அவங்க வந்து தப்பிச்சு போனாங்க, அந்த சிறையிலேருந்து தப்பிச்சு போனாங்க. அன்னிலேருந்து தான் அந்த தீப்பெட்டிக்கு வந்து சிறையில் வந்து அனுமதி இல்லை, இன்ன வரையிலும் இல்லை. இவங்களால தமிழரசனால சிறைக்குள்ள. ஆமாம் பாருங்கள், 35-40 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரையும் நீங்கள் தீப்பெட்டி போய் ஜெயிலில் காட்டினா அவ்வளோதான், அடித்து கொண்டுடுவாங்க. எந்த ஜெயிலுமே தீப்பெட்டிக்கு அனுமதி இல்லை. அப்போது அவங்களுடைய அந்த திறமைகளை வந்து பாபா வந்து சிலாகித்து மேடைகளிலே பேசியிருக்காரு. பல மேடைகளிலே வந்து அதுவும் தமிழரசனை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் தமிழ் கட்சி இங்கேருந்து திருச்சிக்கு போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நான் வரேன் தம்பி அப்படின்னா அங்கே அவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அப்போ எல்லாமே ரெடியாக இருக்கும். இவங்க போவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, என்ன கருத்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு வேணும். ஆனால் அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் இல்லை. அப்போது தமிழரசு என்ன பண்ணுவாரான், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறான். போகும்போது சைக்கிளில் தான் போகிறான். போகும்போது என்ன பண்ணுறான், அந்த ஊரில் போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விவசாயத்தை வந்து பண்ணுவாரான். ஏர் ஓட்டுறது, நடவு நடுறது, அண்டை வெட்டுறது, இதுமாரி எல்லா விவசாய வேலையும் பார்த்துட்டு அவங்க என்ன கூலிப்பான்னு கேட்குறாங்களே, கூலி வேணாமா, சோறு போடுங்க வயிறு ரொம்பன்னு வரான். நிறைய சாப்பிட வரான். அந்த கூலி வாங்காமல் சாப்பிட வரான். சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவார். இதுதான் அவருடைய அரசியல். தினசரி இதுதான் அவருடைய ரொட்டீனாக இருந்திருக்கு. இதுதான். அடுத்த நாள் கிளம்பி இன்னொரு ஊருக்கு போகிறான். அவருடைய அமைப்பு செயல்பாடு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் படிப்புன்னா வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் 4 பேரும் பொறியியல் இன்ஜினியர் படிச்சுன்றான். ஆனால் அவர் படிக்கும்போது பார்த்திங்கன்னா 80 வாக்கில் 75-80 வாக்கிலெல்லாம் ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒருத்தர் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த நேரத்தில் பொறியியல் கல்லூரியில் படித்து இருந்த நபர், ஒரு வசதியான குடும்பம், அந்த காலத்திலே பொறியியல் படிக்கிறாருன்னு சொன்னால் எந்த அளவு வசதியான நபராக இருக்கும், அறிவார்ந்த நபர் எந்த. அப்போ அதையெல்லாம் கூட தூக்கி போட்டுட்டு அவர் வந்து தமிழுக்கும் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கும் ஆட்பட்டு ஃபஸ்ட்டு அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா நக்சல்பாரி அகில இந்திய புரட்சியாக இருந்தாலும் பிற்காலத்தை அவருடைய செயல்பாடை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு வந்து தான் தமிழ்நாடு விடுதலைப்படை என்றதை ஒன்று கட்டமைக்கிறார். சாரு மஜிந்தாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு இங்கே மீட்டிங் போட்டிருக்காரு. அப்போ இந்த நிகழ்வுகள்லாம் வந்து எனக்கு அதிகமாக தெரிஞ்சுது எப்படின்னா பழனி பாபா வச்சு தான். அவர் அதிகமாக வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் ஒரு சிறந்த தலைவன் சொன்னால் தமிழரசன்டா அப்படின்னு பாபாவே சொல்லுவேன். ஆமாம், அவங்க 2 பேரும் நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க. ஆமாம், நல்ல தொடர்பு இருக்கேன், நல்லா பேசுகிறீங்க. அப்போ வந்து ஒரு தடவை வந்து என்ன பண்ணார், அவரை பற்றி சொல்லும்போது இன்னொன்று சொல்லுவார். ஒரு சைக்கிள் ஒருத்தன் வந்து எனக்கு தெரிஞ்சவன் சைக்கிள் வேணும்னு கேட்குறாப்பிலையே அப்படின்னு. நான் தான் சொன்னேன் சைக்கிள் கொடு அப்படின்னு. கொடுத்தாப்புல எடுத்துகிட்டு போய் அடுத்த வீட்டில் போய் அந்த சைக்கிளை 150 ரூபாய்க்கு விற்றுட்டு அந்த 150 ரூபாய்க்கு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போய் ஒரு 2000 பிட் நோட்டீஸ் போட்டு அங்கே அப்படியே விநியோகம் பண்ணிவிட்டு அடுத்த ஊருக்கு நடந்துகிட்டே போகிறான். அந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்டு நம்ம தமிழரசன் அப்படிங்க. ஆமாம், சைக்கிள் என்ன நமக்கு தேவை இருக்குது, நம்ம கஷ்டம் இல்லையா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போகணும். அப்போ அந்த சைக்கிளை கூட ஒரு இடத்துல விற்றுட்டு அதில் வரக்கூடிய காசை வச்சு அந்த பிட் நோட்டீஸ் அடித்து அங்கே விநியோகம் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு அவர் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் எந்த அளவுக்கு ஒரு பற்று பாசம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவார். அதேமாரி ஒரு தடவை வந்து பாபா ஒரு 10 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணோம் பாபா காசு அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன் எதுக்கு 10 லட்ச ரூபா, இவ்வளோ பெரிய தொகையை எப்படி ஏன்னா அந்த நேரத்தில் 10 லட்ச ரூபா பெரிய தொகை இல்லையா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை பாபா 3 கண்டெய்னர் லாரி, 3 கண்டெய்னர், அதாவது இது இருக்கு இல்லைங்களா லோடு வண்டி, வாட்டர் டேங்க் வண்டி, 3 டேங்க் வண்டியை ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக ஜெலட்டின் குச்சியை அடிச்சிடணும். அடிச்சுட்டு அந்த கிருஷ்ணசாகர் அணை இருக்குது இல்லையா, அதை வந்து 3 லாரியும் ஒரே நேரத்தில் அடித்து காலி பண்ணணும். அப்போது காலி பண்ணிட்டோன்னு சொன்னால் அப்போது அந்த அணை வந்து முழுக்க உடஞ்சிடும். அப்போ உடஞ்சிச்சின்னா மறுபடியும் கட்டணும்னு சொன்னால் குறைஞ்சது
ஒரு 50 இல்லை 75 50 வருஷமாச்சும் ஆகும். அதுவரையும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தாராளமாக வந்துகிட்டே இருக்கும். இந்த காவேரி நீர் பிரச்சனையே அன்னைக்கே தமிழரசன் பாபா கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தால் போதும்னு சொன்னாராம். காவேரி தண்ணி பிரச்சனை. காவேரி தண்ணி பிரச்சனைன்னு இதையும் கூட பாபா வந்து பல இடங்களில் மேடைகளில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பர்சனலாக அப்படியே உட்காந்து பேசும்போது சொல்லுவார். இந்த சட்டவிரோதமான செயல் தானே அது. இன்ன வரையும் பேச்சுவார்த்தையாக தான் நடந்துகிட்டு இருக்குது. தண்ணி வந்த பாடு இல்லை. இன்னும் எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆடினாலும் அது தண்ணி வருமானது இல்லை. இப்போ நாளைக்கு நாம் தமிழ் கட்சியே வந்தாலும் தண்ணி அவன் விட்டால் தான் நம்ம விட முடியும். வராது இல்லையா? அப்போது அது வந்து சட்டவிரோதமாக இருந்தாலும் அது ஒரு சரியான தீர்வாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காருல்ல. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் இவனுங்க தண்ணி விட மாட்டானுங்க தமிழ்நாட்டுக்கு, இதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்றாரு. அது சட்டவிரோதம் தான், ஆனால் ஒரே வழி அதுதான். அதே மாதிரி பழனி பாபா அப்படிங்கிறது அவர் மரணத்தை சுற்றி பல வலைகள் வந்து பின்னப்பட்டிருக்கு. அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதன் பின்னாடி உண்மை என்ன, வழக்கில் யாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லைக்கா, அவங்க வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்தது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பிஜேன்ற ஒரு நபர், அவருக்கும் பாபாவுக்கும் கான்ட்ரவர்சி. ஏன்னா அப்போ அந்த தமுகன்னு இருக்கு இல்லைங்களா, புதுசாக ஆரம்பித்த நேரம். என்னடா இந்த பாபான்ற ஒருத்தன் கூட்டம் போடுறான், ஆயிரக்கணக்கான மக்கள் போயிடுறாங்க, நம்ம கூப்பிட்டா 10 பேர் கூட வரமாட்டான் அப்படின்ற அந்த இதில் வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாங்க பாபா. அப்போ வெளிநாட்டில் வசூல் பண்ணி சொகுசாக இருக்காருன்னு பண்ணுறாங்க. அதன் பிறகு வந்து சிறைவாசிகள் பேரை சொல்லி காசு சம்பாதிக்கிறான்றாங்க. அப்புறம் இந்த கார் வாங்கிட்டார், அந்த இப்போ சீமானுக்கு சொல்கிறாங்க அதே தான், டொயோட்டா கார் வச்சு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி அதோட பன்மடங்கு நம்பாளுங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சாரம் ஓடுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டணத்துக்கு மீறி என்ன பண்ணுறாங்க, பெண்கள் எல்லாம் தவறான தொடர்பெல்லாம் இருக்குது அப்படின்னு பேசும்போது, அப்போது வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மேடையில் பேசும்போது என்ன பண்ணுறாரு, யாரோ பிஜேன்னு ஒருத்தன் இருக்கானடா, அடிக்கடி அவன் வந்து பெண்கள் பேசிகிட்டே இருக்கான், நான் யாரும் இல்லை அவன் முன்னாடி இருந்தாலும் கூப்பிட்டு போயிட்டான்ட்டாரு. அது வந்து என்னாச்சுன்னா, எப்படி ஒரு மனசில் என்ன தோணுதோ வெளிப்படையாக பேசுவார். அதான் வெளிப்படையாக, அது சீமான் மாரி தான் சொல்கிறேன், அதேமாரி தான் பேசக்கூடிய நம்ம பேசிட்டாரு. அது ஒரு பெரிய விஷயம். அதனால் வந்து கொல்லப்பட்டிருப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் நடந்தது. ஆனால் திட்டமிட்டு தான் கொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், இது ஆர்எஸ்எஸ்க்கு என்னன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ முஸ்லீம் தலைவர் இருக்காங்க, கொல்ல விருப்பம் இல்லை, ஆனால் பாபாவை கொல்லணும்னு திட்டம் போட்டது என்னன்னு சொன்னீங்கன்னா, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா எப்படியாவது பாபாவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பாபா வந்து முஸ்லீம்களை விட அவர் நாடார் சமூகமாக இருக்கட்டும், தேவர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை தேவேந்திர குல வேளாளர் சமூகமாக இருக்கட்டும், தலித் சமூகமாக இருக்கட்டும், பிற மக்கள்கிட்ட தான் வந்து ரொம்ப ஒரு பாசமாக அன்பாக இருந்தார். ஒரு நேரத்தில் வந்து டாக்டர் ராமதாஸே சொல்லியிருக்காரு, பாபா போகிற போக்க பார்த்தா என் சமுதாயம்லாம் உங்களை தலைவராக ஏற்றுக்குவாங்க போல இருக்கேன் பாபான்னு. ஏன்னா பாபா பேசி முடிச்சோடனே கூட்டம் கலையும். இல்லை, அதான் வட மாவட்டங்களில் வந்து திருமாவளவனுக்கு முன்னாடி தலித்துகளை வந்து அதிக அரசியல் படுத்தினதே பழனி பாபா. ஆமாம், அதான். அப்போ ராமதாஸ் பேசுவாருன்னா கேட்க மாட்டான், மக்கள் கலைஞ்சி போயிட்டே இருப்பான் வன்னி மக்களை. ஆனால் மைக் எடுத்துகிட்டு பேசுவார், ஏய் உட்காருங்கடா, ஏன்டா போகிறீங்க, டாக்டர் பேசுறதுல ஒரே நடை இருக்காதுடா, தீர்வு இருக்குண்டா, முட்டா பசங்களை உட்காருங்கடான்னு கத்துவார். அவர் பேச்சு கேட்டால் இளைஞர்கள் ஒரு எழுச்சி வந்துடும் அந்த மாதிரி. ஆமாம், ஏன்னு சொன்னால் டாக்டர் அன்னைக்கு இன்ன வரையும் அப்படி தானே பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே நடையெல்லாம் பேச மாட்டார். இது வந்துச்சு போச்சு, ஏதோ வடநாட்டுக்காரன் தமிழ் கற்றுக்கிட்டு பேசலாம், அவரும் அப்படி தான் பேசுவார், அன்புமணி அப்படி தான் பேசுகிறாப்புல இருக்கு அவங்களுடைய பேச்சு. அதை வந்து உடைச்சி பொது வழியில் பேசுவார் பாபா. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், ஆர்எஸ்எஸ் கேரளாவுக்கு போயிட்டு அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து 5 பேரும் கேரளாக்காரன், ஒருத்த மட்டும் தமிழ்நாட்டுக்காரன், மற்ற 4 பேரும் கொலைக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்காங்க இல்லையா? 100%. அதை இருக்கான்றதை விட அவங்க வழக்கு நடக்கும்போதும் அவங்கள சிறையில் போய் சந்திச்சது யார், ராமகோபாலன் தான் போய் சந்திச்சுட்டு இருந்தான், ஈலா கணேசன் தான் போய் சந்திச்சுட்டு இருந்தாப்புல. இதோட என்ன வேணும் அவங்க ஆர்எஸ்எஸ்ன்றது? எனக்கு வந்த உயர் அதிகாரிகள் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, பொள்ளாச்சி மகாலிங்கம் வந்து அதில் தொடர்பு இருந்தது, பட் எங்களுக்கு ஆதாரம் இல்லாதனால எங்களால் கைது பண்ண முடியல அப்படின்னாங்க. பொள்ளாச்சி மகாலிங்கம் ஏன்னா அவர் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டியாக கொஞ்சம் போயிட்டார். ஆனால் அதே கவுண்டர் சமூகத்து வீட்டிலேருந்து தான் அவர் வெளியே வர்றார். கவுண்டர் சமூக வீட்டில் தான் தங்கி இருந்து, ஏன்னா அவருடைய நண்பர் பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு கவுண்டர் வீட்டில் வந்து எப்போவுமே அங்கே அவர் தங்குவார், அங்கே போவார். பொள்ளாச்சி போனால் அங்கே போய் தங்கிட்டு வருவார். அப்போ தான் அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது செல்ஃப் டிரைவ் தான். ஆமாம், துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவரே ட்ரைவ் பண்ணிட்டு போவார். ஆமாம், அப்போது ஜீப்பு மாடல், இப்போ மாரி கார் இல்லை, ஜீப்பு. அப்போ ஜீப் வந்து ஓப்பன் இது தானே இருக்கும், இந்த சின்ன கேட் இருக்கும். அப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ட்ராக்கு அது போய் கிராஸ் ஆகுதான், நிறுத்திட்டு கிராஸ் ஆகும்போது சைட்லேருந்து ஒரே வெட்டு, அப்படியே வெட்டு.
இந்த கோடாரி வச்சுருக்காங்கல்ல, சின்ன கோடாரி. ஆனால் அவனுக்கு வெடிகுண்டு, துப்பாக்கி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவனுக்கு எதுவுமே பயன்படுத்தலை. வெட்டின உடனே அப்படியே விண்ட உடனே அதன் தான் அந்த வண்டி அப்படியே ரத்தம் ஒரே வெட்டுறாங்க. நீங்கள் அவருடைய மாணவன்ற முறையில் அவர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னன்னா எங்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு கொஞ்சம் சூடு சொன்ன வர மாதிரி பேசியிருப்பார். இன்னும் இன்றைக்கே வந்து அடிமைகளாக இந்த திமுகவுக்கு அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்களே இந்த இஸ்லாமிய சமூகம், அது வந்து கொஞ்சம் விடுவிச்சிருப்பார்ன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. இந்த நேரங்களில் இப்போ இந்த அவர் இறந்த ஒரு 25 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இந்த 25 வருஷத்தில் நிச்சயம் இந்த சமூகத்தை மாற்றி இருப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருப்பாரு. ஏற்படுத்திருப்பேன். இன்றைக்கி கூட அடிமாடுகளாக தானே திமுகன்னு சொல்லி போய் விளையாடுறானுங்க. அந்த மாற்றம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, வேறு ஒன்று. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பழனி பாபா மற்றும் உங்களுக்கான தொடர்பு பற்றியும் பழனி பாபா அரசியல் அவருடைய பங்களிப்பு பற்றி பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு நன்றிங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து